வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாரும் ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஜென்ரலா போவோம். ஏதோ பள்ளிக்கரணையா, சென்னை இல்ல பொள்ளாச்சியா, அது கோயம்புத்தூர் பக்கம் அப்படின்னு சொல்லி அங்க போய் லேண்ட வாங்கிருவோம் காச குடுத்து. இது எல்லாமே நம்மளால நேக்ட் ஐஸ்ல பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், தொட முடியும். ஆனா இது எதுவுமே இல்லாம மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலியமா நம்மளால அங்க லேண்ட் வாங்க முடியும், கடைய கட்ட முடியும், வீடு கட்ட முடியும், நமக்குன்ற அவதார் வாங்கிக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய மெட்டாவர்ஸையே இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே இந்த விஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஜெனரலா முன்னாடி விஆர் எப்படி வந்துச்சு? சும்மா ஃபோன உள்ள இன்செர்ட் பண்ணி, அதுல நம்ம தியேட்டர் மாரி படம் பார்த்துக்கலாம்ப்பா, எங்க வேணாலும் சுத்திக்கலாம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் நாளடைவுல அத வச்சு கேம்ஸ் குடுத்தாங்க. அண்ட் நம்மளுடைய மைண்ட் அப்படியே நம்ப வைக்கிற மாதிரியான நெறைய கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஈவன் நம்ம நடக்கும்போது இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, ஈவன் நெறைய மால்ஸ்ல வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படியே கயித்து மேல நடக்கிற மாதிரிலாம் இருக்கும். பயந்து பயந்து கீழ விழுவாங்க. அதெல்லாம் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்டேஜ்ல, இப்ப அத விட அட்வான்ஸ்டா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, மெட்டாவர்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய உலகத்தையே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல நீங்களும் ஒரு கேரக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பணத்த குடுத்து அங்க ஒரு கேரக்டர் வாங்கிக்கலாம். எப்படி நம்ம இங்க போய் ஷாப்பிங் பண்றோமோ, அதே மாதிரி அங்கேயே நடந்து போலாம், ஷாப்பிங் பண்ணலாம், வீடு வாங்கலாம், அப்படி லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஒரு பெரிய டெக்னாலஜியா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலா நம்ம வெளிய போனோம்னா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ரசிப்போம் பார்த்து. அப்படி ஒரு விஷயத்த நீங்க வீட்ல உட்கார்ந்தே பண்ண முடியும். வேற வேலைக்கு நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா மட்டும் போதும். அந்த மெட்டாவர்ஸ்லயே நீங்க உங்களுடைய வாழ்க்கைய வாழலாம் அப்படின்ற மாரியான ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. கூடிய விரைவில இது இன்னும் வேர்ல்ட் வைடா இனிஷியேட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்காம். கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி, அதெல்லாமே உப்பா இருக்கு அப்படின்றது தெரியும். அதே அந்த கடல்ல கலந்ததுக்கு அப்புறம் தான் உப்பா இருக்கு. ஆனா அதுலருந்து ஆத்து தண்ணி, இந்த நதியிலருந்து தான் வர தண்ணிய நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, அது சால்ட்டா இருக்காது. ஆனா, அந்த கடல் தண்ணி உப்பா இருக்கிறதுக்கான காரணமே, இந்த ஆத்து தண்ணி தான், நதி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இந்த கார்பன் டை ஆக்சைடோட அது வெளிய எக்ஸ்போஸ் ஆகுது. அதே டைம்ல அங்க இருக்கக்கூடிய நெறைய ஸ்டோன்ஸ், ராக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதோடயே உரசி உரசி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால தான் சால்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கடல்ல போய் சேருது. ஆனா அது ஹியூஜா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய புரொடக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிறனால அதோடைய டேஸ்ட் நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா நெறைய இடங்கள்ல இருந்து ஒரே இடமா மகா சங்கமமா ஒரு கடல்ல போய் இருக்கும்போது, அங்க சால்ட்டோடைய தனித்துவம் நமக்கு ரொம்ப ஈஸியாவே தெரியும். 50 நியூக்ளியர் பாம்ப் இது மாயமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எங்க போச்சு? என்னாச்சு? அப்படின்ற எதுவுமே தெரியல. இந்த பாம் எங்க தான்ப்பா? அப்படின்ற மாரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நியூக்ளியர் பாம்ப்லயே பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 75% எங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அது இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுலயும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, மேப் எல்லாம் போட்டு எந்த இடத்துல இருக்குன்றத அக்யூரேட்டா கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா, அந்த பாம்ப எடுக்க முடியல. அதெல்லாம் நியூக்ளியர் பாம். ஹிரோஷிமா, நாகசாக்கி மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹெவியா இருக்கக்கூடிய பாம்ஸ். அதுல ஒண்ணு எக்ஸ்ப்ளோஸ் ஆனாலும் சரி, பெரிய ஒரு கிடுகிடுப்பு வந்து இந்த உலகமே சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 75% ஆஃப் பாம் கடலுக்குள்ள இருக்கு அப்படின்றதையும் சொன்னாங்க. அதெல்லாம் நம்மளால எடுக்க முடியாது. இந்த லொகேஷன்ல வேணா இருக்கலாம் அப்படின்றத பிரெடிக்ட் பண்ண முடியும். அத தோண்டி எடுக்க கூட முடியாது. ஏன்னா அவ்ளோ டீப்பா இருக்கிறதுனால, தோண்டி எடுக்கும்போது ஏதாவது சின்ன தப்பு நடந்தா கூட பெரிய வெடிப்பு இந்த உலகம் சந்திக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால, அதுக்கு இனிஷியேட்டே எடுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. கியூஆர் கோட் ஸ்கேனர். இது நம்ம எல்லாருமே இப்ப யூஸ் பண்ணி தான் இருக்கோம். நம்ம எங்கேயாச்சும் போய் பே பண்றோம்னா கூட கியூஆர காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத ஸ்கேன் பண்ணி தான் பே பண்றோம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல்னு பார்க்கும்போது, எத்தன கியூஆர் கோட் ஸ்கேனர்ஸ் இருக்கணும். அந்த கியூஆர் கோடு பார்க்கும்போது, நானு, எனக்கே ஒரு 2, 3 அப்படி நம்ம ஃபேமிலில எத்தன, அது இல்லாம அவங்க கமர்ஷியல் பர்ப்பஸ்க்கு ஒரு கடை வச்சிருக்காங்கன்னா, அந்த கடையில கமர்ஷியல் பர்ப்பஸ்க்குன்னு ஒரு கியூஆர் இப்படி எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் கியூஆர் கோட வச்சிருக்காங்க. இந்த கியூஆர் கோட் ஸ்கேனர்ஸ் எல்லாமே அந்த பிளாக்ஸ வச்சு மட்டுமே தான் ஸ்கேன் பண்ண வைக்குது. அப்போ அந்த கியூஆர் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட லட்சம் கோடிகள்ல வரக்கூடிய அளவுக்கு நெறைய கியூஆர்ஸ் இருக்கு. இது எல்லாமே இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ஸ்னா மட்டுமே தான் நடக்கணும். மனி ரிலேட்டடா பார்க்கும்போது. இப்போ நான் உங்களுது ஸ்கேன் பண்றேன்னா, பேமெண்ட் உங்களுக்கு தான் போணும். அது வேற யாருக்கும் போயிறக்கூடாது. மொபைல்ல டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் பிரிண்டா எடுத்து நம்ம அந்த கியூஆர வச்சோம்னா, அது ஒரு 30% அழிஞ்சாலும் ஓரளவுக்கு கரெக்ட்டா அக்யூரேட்ட குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது அழிஞ்சா அது ஒர்க்கே ஆகாதே தவிர்த்து, இதுல ஏதாவது ஒரு பிளாக் சேஞ்சஸ் பண்ணி, அதுலேருந்து நம்ம ஏதாவது பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நெனச்சோம்னா, அதுக்கான சான்ஸே கிடையாது. நீங்க அதுல ரீவொர்க்லாம் பண்ணி, கியூஆர் ஸ்கேன் பண்ணி அப்படியே அனுப்பிடலாம் அப்படின்ற மாரிலாம் பிளான் பண்ண முடியாது. கியூஆர் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரே ஒரு பிளாக் மட்டும் இல்லாம, இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் மேஜர் பிளாக்ஸ் எல்லாத்தையுமே பாயிண்ட் பண்ணி தான், அது யாருக்கு பேமெண்ட் அனுப்பணுமோ அத ஸ்கேன் பண்ணி சொல்லும். ஸோ நார்மல் கியூஆர விட பேமெண்ட் ரிலேட்டடான கியூஆர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தான் சொல்றாங்க.
வில்லியம் கலன் இவர் யாருன்னு கேட்டா, இப்ப நீங்க யூஸ் பண்றீங்கல்ல ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜ் அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே இவர்தான். இவர்னால தான் ரெஃப்ரிஜரேட்டரே கண்டுபிடிச்சாங்க. நாளடைவுல என்னதான் ரெஃப்ரிஜரேட்டர் ரொம்ப காம்பேக்ட்டா பண்ணும் அப்படின்ற மாதிரி நெறைய டிசைன்ஸ் ஒவ்வொருத்தங்களா கண்டுபிடிச்சிருந்தாலும், குளிர்சாதன பெட்டி அப்படின்றதுக்கான ஒரு மகத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த பிள்ளையார் சொல்லி போட்டதே இவர்தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இந்த வில்லியம் கலன ஏன் இப்படி ஒரு ரெஃப்ரிஜரேட்டர கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க? காய்கறிலாம் கெட்டு போகுது அதனாலயா? அப்ப விளைஞ்ச காய்கறிலாம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இப்ப தான் கெட்டு போகுது. அதனால அந்த ரீசனுக்காக கிடையாது. அப்ப பியர் மேனுஃபேக்சரிங்ன்றது நெறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வின்டர் டைம்ல மட்டும் தான் அதோடைய மேனுஃபேக்சரிங்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப அதிகமா. அந்த டைம்ல சம்மர் டைம்லலாம் நம்ம பண்ணோம்னா கெட்டு போகுது. இத பிரிசர்வ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மேட்டர் ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால தான் வில்லியம் கார்னல் கிட்ட ஹெல்ப் கேட்டு ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அத பண்ணக்கூடியது தான் ரெஃப்ரிஜரேட்டரா குளிர்சாதன பெட்டியா கண்டுபிடிச்சாங்க. அப்பல்லாம் சைஸ் படா சைஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா நெறைய கண்டுபிடிப்புகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் அதோடைய மெயின் பர்ப்பஸ் இதுதான்னு சொல்றாங்க. பஜாவ் அப்படின்ற பீப்பிள் இந்தோனேஷியால இருக்காங்க. சராசரியா ஒரு மனிதனால எவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்க முடியும் தண்ணிக்குள்ள அப்படின்னு கேட்டா, 1 நிமிஷம் அப்படின்றது மேக்ஸிமம்னு சொல்லுவோம் இல்லையா? அதையும் தாண்டி ஏதாவது 1 நிமிஷம் 10 செகண்ட், 20 செகண்ட் அப்படி தான் போகும். குறிப்பா இந்தோனேஷியால இருக்கக்கூடிய பஜாவ் அப்படின்ற இந்த பீப்பிள் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, தண்ணிக்குள்ள 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப ஈஸியாவே மூச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கடல்ல வேட்டையாடுறதுல இவங்க பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு. கடல்ல வேட்டையாடுனா இப்படி கடலுக்குள்ள போய் வேட்டையாடுவாங்க. அதனால வாழையடி வாழையா இதே வேலையா இருக்கிறதுனால, அவங்களுக்கு மட்டும் ஆக்ஸிஜன உள்ள வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. மத்த ஹியூமன்ஸ கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப டிஃபரண்ட்டா இருக்காங்க. பிராக்டிஸ் மேக் த மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இங்க மேன் மட்டும் இல்ல, பரம்பரையே பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கு. அதுக்கு இவங்க தான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.